யாரா நீ? பேரை கேட்டாலே உன் உயிர் போயிடும். நீ ஓகேவா? நீ பயப்பட தேவையில்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நமக்கு நிறைய குடைச்சல் கொடுத்திருக்கான். அவன் அப்படியே விட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் விட முடியாது தாத்தா. அப்புறம் எனக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? நீங்க சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க என்றான். அதை கேட்டு தாத்தாவுக்கு கோபம் வந்து விட்டது. வேண்டாம் விக்ரம், நான் சொல்றத கேளு என்று சத்தமாக சொல்ல, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் உங்க சொந்த பேர மேலேயே கோவப்படுறீங்க என்று கேட்க, விக்ரம், பல நேரத்துல உன் கோவம் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கு. முதல்ல உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொல்றத நிதானமா கேளு. அந்த சிவாவை பகைச்சுக்காத. அதை விட பெரிய முட்டாள்தானே வேற எதுவுமே இல்ல. ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது. அவன் கூட மோதுனா கடைசியா தோத்து போக போறது நீயா தான் இருப்ப. உன் நல்லதுக்காகத்தான் சொல்ற. என் பேச்ச கேளு விக்ரம் என்றார். விக்ரமால் கன்வின்ஸ் ஆக முடியவில்லை. அதே நேரம் தாத்தா இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்வதற்கு பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று புரிந்தது. இது வரைக்கும் நீங்க சொல்லி எதையாவது நான் கேட்காம இருந்திருக்கனா? ஆனா சிவா விஷயத்தை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுடுங்க என்று சொல்ல, அதை கேட்டு கோவப்பட்ட தாத்தா அந்த தள்ளாத வயதிலும் கோவத்தோடு எழுந்து உட்கார்ந்தார். விக்ரம் உடனே அவரை தாங்கி பிடித்து வசதியாக சுவற்றில் சாய்த்து உட்கார வைத்தார். ரிலாக்ஸ் தாத்தா, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க என்று கேட்க, நீ அவங்க கிட்ட சமாதானமா போயிடு. அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு. அவனுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படாது, இருந்தாலும் சொல்லு. அப்படி சொன்னா அவனுக்கு உன் மேல இருக்கிற கோபம் குறைய வாய்ப்பு இருக்கு. உன்னால ஏற்பட்ட பிரச்சனைய நீயே சரி பண்ணு. அது ஒண்ணுதான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி. மக்களுக்கு பிரச்சனைனா அவன் சும்மா இருக்க மாட்டான். சில நேரத்துல நாம பலசாலியா இருக்கிறத விட புத்திசாலியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிவா கூட சண்டை போட்டு நீ எதையும் சாதிக்க போறதில்ல. இதுவே நீ அவனுக்கு உதவி செஞ்சா ஒரு பவர்ஃபுல்லான ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச மாதிரி இருக்கும். விக்ரமுக்கு வேறு வழி இல்லை. தாத்தா, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. என்னோட பரம எதிரி அவன் தான் தோணுது. அவன் கிட்ட போய் என்ன அடிபடிஞ்சு போக சொல்றீங்க? இட்ஸ் ஓகே, நீங்க சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவனை பார்த்து பேசுறேன் என்றார். அவன் வேண்டா வெறுப்பாக தாத்தாவின் வார்த்தைகளுக்கு சம்மதம் தெரிவித்தார். விக்ரம், எனக்கு அது போதும் விக்ரம். விக்ரம் தாத்தாவுக்கு அருகில் வந்து அன்போடு அவர் தோள் மீது கை போட்டு, சரி தாத்தா, நீங்க சொல்றத செய்யறேன். நாளைக்கே நான் அந்த சிவாவை போய் பார்க்கறேன். நீங்க சொன்னபடி நடந்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க தாத்தா என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்திவிட்டு தன்னுடைய ரூமுக்கு சென்றார். மறுநாள் சிவாவை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பில் இரவு முழுவதும் சரியாக தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். பிறகு எப்போது தூங்கினோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் காலை 6 மணிக்கு அவன் கண் விழிக்கும் போது கிளைமேட் மிகவும் கூலாக இருந்தது. லேசான மழை பெய்திருந்ததால் வானிலை இனிமையாக இருந்தது. அது கிராமத்து பண்ணை வீடு என்பதால் அதிகாலையில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை. ஆனால் அந்த இயற்கை சூழல் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விக்ரம் தன்னுடைய ரூம் ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். வெளியில் லேசாக தூறல் போட்டுக் கொண்டிருந்தது. எல்லாம் நன்றாக இருந்தும் அவன் மனதுக்குள் ஏதோ ஒரு சோகம் தெரிந்தது. பொதுவாக விக்ரம் நைட் பார்ட்டிகளுக்கு போகும் வழக்கம் கொண்டவன். அதனால் அவன் சீக்கிரம் எழமாட்டான். இன்றுதான் முதல் தடவையாக அவன் அதிகாலையில் எழுந்து விட்டான். இன்று மதியம்தான் அவன் சிவாவை பார்க்க போக வேண்டும் என்று நினைத்திருந்தான். அப்போது அவன் வீட்டு வேலைக்காரன் ஜான்சன் உள்ளே வந்து, சார், சிவானு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு என்று சொல்ல, அதை கேட்ட விக்ரம் திடுக்கிட்டான். அவன் ஜான்சனை பார்த்து அதிர்ச்சியோடு, என்ன சிவாவா? சிவாவா சொன்ன என்று கேட்க, ஆமா சார், ஆள்ல உட்கார வச்சிருக்கேன், உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு என்று சொல்ல, நீ போ, நான் இப்போ வரேன் என்றான். அவனுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரியும்? இந்த ஏரியால செல்போன் சிக்னல் சுத்தமா கிடையாது. நான் இங்க வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி என்று யோசித்துக் கொண்டே ஹாலுக்கு வந்தான். சிவா சோஃபாவில் ஸ்டைலாக அமர்ந்திருந்தான். சிவாவை பார்த்தவுடன் விக்ரமுக்கு நாக்கு குளறியது. அவனை பார்த்தவுடன் நேற்று தாத்தா சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக சிவா ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். அவனுக்கு அருகில் சென்று மரியாதையோடு நின்றார். வாங்க சிவா சார், நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்று சொன்னவன் பின் பயந்த குரலில், தயவு செஞ்சு இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிடுறேன். பணத்தை இழந்த மக்களுக்கு நான் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன். இனிமே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார் என்றான்.
அவன் தோல்வியை ஒத்துக்கொண்டதால் மட்டும் சிவா அவனை மன்னிக்கவில்லை. அவனால் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் சரி செய்கிறான் என்று சொன்ன பிறகுதான் அவனை மன்னித்தார். அதுதான் சிவாவின் குணம். ஒருவர் நிஜமாகவே மனதார திருந்துவிட்டார் அவர்களை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அப்படித்தான் ஹெட்ஷாட்டை அவன் மன்னித்திருந்தான். சிறிது நேரத்தில் ஜான்சன் டீ கொண்டு வந்து சிவாவிடம் நீட்டினார். சிவா தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு சமாதானமாகிவிட்டானா இல்லையா என்று தெரியாமல் விக்ரம் பயத்தில் நின்று கொண்டிருந்தார். சிவா கூலாக அந்த டீயை எடுத்து குடிப்பதை பார்த்த பிறகு அதை ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துக்கொண்டார். அவன் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துவிட்டார். ஓகே விக்ரம், நான் ஏன் வந்தேன்னு டைரக்டா சொல்லிடுறேன். உங்களால மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நீங்களே சரி பண்ணணும்னு சொல்லத்தான் வந்தேன். பட் நீங்களாவே அதை சொல்லி என் வேலையை ஈஸியாக்கிட்டீங்க. மக்கள் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிடுங்க என்றார். விக்ரம் யோசிக்காமல், எனக்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன் சார். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நேத்து நைட்டு நம்ம ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. யாரோ சில பேர் எங்க ஆபீஸ் ரூம்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தப்பானவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் மட்டும் இல்ல, சில முக்கியமான விஐபிகளும் மாட்டுவாங்க. இதனால நிறைய சிக்கல் வரும் என்று சொல்ல சிவா மெல்லிய புன்னகையோடு, டோன்ட் வரி விக்ரம், அதெல்லாம் என்கிட்ட ரொம்ப பத்திரமாவே இருக்கு என்றார். இதை கேட்ட பிறகு விக்ரமுக்கு நிம்மதியாக இருந்தது. பின் சிவா விக்ரம் தோளில் கை வைத்து, தப்பு பண்ணாதவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது விக்ரம். ஆனா அதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ திரும்பவும் கரெக்டான பாதைக்கு வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இனிமேலாவது கரெக்டா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கார்டன் ஏரியாவில் தூரத்தில் ஒரு பெண் யோகா செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவளை தூரத்திலிருந்து பார்க்க அச்சு அசலாக அவந்திகாவை போலவே இருந்தார். இப்போதும் சிவாவால் அவள் முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். எப்படியாவது இன்று அவளுடைய முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அவன் அவளை நோக்கி நடந்தான். பூச்செடிகளை கடந்து அவன் அந்த பெண்ணை நெருங்கப் போகும் நேரத்தில் அவள் உள்ளே சென்று விட்டார். இப்போது அந்த இடத்தில் வேறு ஒரு பெண் வந்து நின்றார். சிவாவுக்கு அது தெரியவில்லை. அந்த பெண்ணின் யோகா டீச்சர். அருகில் வந்து அந்த பெண்ணை பார்த்த சிவா அதிர்ந்து விட்டான். சிறிது நேரத்திற்கு முன்னால் அவந்திகா போன்று இருந்த பெண் எங்கே போய்விட்டாள் என்று யோசித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தான். சிவாவை கவனித்த யோகா டீச்சர், ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்டார். சாரி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களை வேற யாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்ல அவள் சிரித்துவிட்டு, இட்ஸ் ஓகே சார், நான் ஒரு யோகா டீச்சர். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா கேளுங்க என்றார். நோ மேடம், தேங்க்யூ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு தலையை சொரிந்தபடி அங்கிருந்து சென்று விட்டார். சிவாவின் மனதில் பல கேள்விகள் ஓடியது. ஒருவேளை அவன் அந்த பெண்ணை பார்த்தது பிரம்மையாக இருக்கலாமோ என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய மூளை அது பிரம்மை இல்லை என்று அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. அவன் வெளியே வந்த பிறகு அவனுடைய செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. செல்போன் ஸ்கிரீனில் கோட் ரெட் என்ற வார்த்தையை பார்த்த சிவாவின் கண்கள் அகலமாக விரிந்தது. அந்த மெசேஜ் மிக மிக எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது மேஜரால், அதாவது சிவாவால் மற்ற சோல்ஜர்களுக்கு அனுப்பப்பட வேண்டியது. அதை சிவாதான் அனுப்ப வேண்டும். ஆனால் சிவாவுக்கே அப்படி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அந்த மெசேஜை திறந்து பார்த்தான். எமர்ஜென்சி எவ்ரிபடி, பார்டர்ல மிகப்பெரிய ப்ராப்ளம், லீவ் கேன்சல், இமிடியேட்டா எல்லாரும் ஹெட் ஆபீஸ்க்கு வாங்க என்று அதில் சொல்லப்பட்டு இருந்தது. அதை படித்து பார்த்த சிவா அதிர்ச்சி அடைந்தான். நான் இங்க இருக்கும்போது ஏன் ஐடென்டிட்டியில இந்த மெசேஜை யார் அனுப்பியிருப்பாங்க என்று யோசித்தவன் உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். சிவா அந்த லைஃபை விட்டு விலகி வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு சிவா அங்கே போகவே இல்லை. இதற்கு நடுவில் இப்படி ஒரு மெசேஜ் எப்படி வர முடியும்? ஒருவேளை பார்டரில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துவிட்டதா என்று நினைத்தவன் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது என்று யோசித்தான். சிவா உடனடியாக தன்னுடைய கேம்புக்கு நேரில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். இல்லையென்றால் இது எப்படி வேண்டுமென்றாலும் முடியலாம். முதலில் தன்னுடைய பெயரில் மெசேஜ் அனுப்பியது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் என்ன மாதிரியான ஆபத்து இருக்கிறது என்பதை உடனே சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் உடனே அவந்திகாவுக்கு கால் செய்தான். அவள் போனை எடுத்து ஹலோ சொல்வதற்குள் அவசரமாக, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, அதனால நான் இப்போ அவசரமா வெளியூருக்கு போறேன், திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும்
அது வரைக்கும் நீ பத்திரமா இரு என்று சொல்ல, என்னாச்சு சிவா, ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, சிவா உடனே தன்னுடைய டோனை கேஷுவலாக மாற்றிக்கொண்டு, இல்ல, இது ஒரு அவசரமான வேலை, நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக போனை துண்டித்து விட்டார். சிவாவின் குரலை கேட்ட பிறகு அவந்திகாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கடந்த சில நாட்களாகவே சிவாவின் நடவடிக்கைகளை பார்த்து அவள் அமைதியில்லாமல் இருந்தார். அது மட்டுமில்லாமல் அவன் மீது தன் மனதில் ஏற்பட்ட எண்ணத்தை அவனிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவன் திடீரென வெளியூருக்கு போகிறான் என்று சொல்வதை கேட்ட பிறகு அவள் தடுமாற்றத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அவளுடைய செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை திறந்து பார்த்தார். ஹலோ அவந்திகா, நான் யாரு, எனக்கு எப்படி இது தெரியும்னு ஆராய்ச்சி பண்ணாம நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளு. உன் தாத்தா உனக்காக உயில் எழுதி வச்சிருக்காரு. ஆனா உன்னோட பாட்டி அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அது உன்னோட உரிமை, உனக்கு வந்து சேர வேண்டியது என்று அந்த மெசேஜ் இருந்தது. அதை பார்த்து அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த மெசேஜ் யார் அனுப்பியிருப்பார்கள் என்று யோசித்தார். இதற்கு முன் ஒரு முறை பாட்டி அவளுக்கு போன் செய்து தாத்தா அவளிடம் கொடுக்க சொன்ன ஏதோ ஒரு முக்கியமான பொருள் தன்னிடம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தார். அது ஒருவேளை அந்த உயிலாக இருக்கலாமா என்று பலவிதமான சிந்தனைகள் அவளுக்குள் ஓடியது. இதை பற்றி அவள் யோசித்துக் கொண்டே அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்க அவளுடைய செல்போனுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து போன் கால் வந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.